ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. நம்ம ஆல்ரெடி தீர்த்தம் எடுத்தல்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டிருந்தோம். இது வந்து செகண்ட் பார்ட். அதாவது ஆத்துல இருந்து நம்ம தண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். அது வந்து எங்க இருந்துன்னா இப்போ வந்து ஐயப்பன் கோயில்ல இருந்து இப்போ நம்ம ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு கொண்டு போறோம். சரிங்களா? இதுதான் வந்து ரெண்டாவது பார்ட். இது போற வழியெல்லாம் நல்லா ஜாலியாக ஒரே டான்ஸா இருக்கும். பாருங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கிளம்பிட்டோம். ஐயப்பன் கோயில்ல இருந்து ஒரு பூஜையை போட்டு எடுத்துட்டு கிளம்பியாச்சு. இங்க இருந்து போற வழியில ஒரு டான்ஸா இருக்கும். வாங்க பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ட்ரம் செட்டோட ஜாலியாக கிளம்பியாச்சு. பாருங்க, வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்காக தண்ணி வண்டியிலேருந்து தண்ணி நமக்கு தெளிச்சிட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பாருங்கள் வான வேடிக்கை வைக்கிறாங்க. அவர் தான் எங்கள் அப்பா, ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா, அவர் தான் எங்கள் டேடி. அப்புறம் பாருங்கள், இங்கே குட்டீஸ்லாம் நல்லா கை காலாக நல்லா காமிச்சிட்டு வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள், எல்லாம் ட்ரக்கில் உட்காந்துட்டு டம்மு டம்முன்னு உடச்சி நல்லா செம்மையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஏன்னா அது வந்து வருஷத்தில் ஒரு டைம் தான் வரும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். பாருங்கள், எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. குட்டீஸ்லேருந்து ஆரம்பித்து ஆன்டிஸு பாட்டிஸ் மட்டும்தான் வர முடியாதுப்பா, அவங்களால நடக்க முடியாது இல்லையா. மற்றபடி ஊரில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இந்த தீர்த்தம் எடுக்கிறதா இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளும் அந்த ஒரு மூலையில் ஆடிட்டுருக்கோம். பாருங்கள், டான்ஸ் ஆரம்பித்தாச்சு. ஏன்னா ஐயப்பன் கோயிலேருந்து ஆரம்பிச்சது நல்லா டான்ஸோட போகும். பாருங்கள், தெரியுதுலா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாரதி நகர்னு சொல்லுவாங்க. இந்த ஐயப்பன் கோயிலேருந்து எங்கள் ஊர் போகிற வழியில் பாரதி நகர்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து தேங்காய் பழம் உடைக்கிறாங்க. ப்ளஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம ஆடி ரொம்ப களைச்சி போயிருப்போம் இல்லையா, அதனால நமக்கு ஜூஸ்லாம் கொஞ்சம் கொடுத்து குடிக்க வச்சுட்டு, அப்புறம் அவங்க சைட்லேருந்து பூஜையெல்லாம் பண்ணாங்களா, தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்புனோம். பாருங்கள், அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஹாய். அதுக்கப்புறம் தான் டான்ஸ். என்ன பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த டான்ஸு. எங்கடா என் கையில் அந்த தீர்த்த கொடுத்த காணன்னு பார்க்குறீங்களா, அதை வந்து நாங்கள் அங்கே வண்டியில் வச்சுட்டோம். வண்டியில் வச்சுட்டு தான் டான்ஸ் ஆடிட்டே வரலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்து ஒருத்தர் போய் எடுத்துக்கலான்னு. இந்த சைட் பார்த்திங்கன்னா பாருங்கள், குட்டீஸ் ஒரு சைடு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்ஜாய்மெண்ட் இந்த மாதிரி அந்த தண்ணி வண்டி வந்தது இல்லைங்களா, அதில் நல்லா நினைச்சிக்கிட்டு அப்படி அவங்களோட என்ஜாய்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் எப்படி ஜாலியாக விளையாடுறாங்கன்னு. அவங்க எப்போ வெயிட் பண்ணுறாங்க, எப்படா தண்ணி திறந்து விடுவாங்கன்ட்டு. ஒரு சமயம் அவளே போய் திருப்புறா பாருங்க, அண்ணனே திருப்பி போட்டு ஜாலியாக குளிக்கிறாங்க. பாருங்க, ஏன்னா இது வந்து மதிய டைம் ஆகிடுங்களா நம்ம அங்கேருந்து வரதுக்கு, அதனால தண்ணி இது பண்ணி ஃபுல்லாக இது பண்ணிட்டு போவாங்க. அதில் நம்ம குட்டீஸுங்களாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக நின்று நல்லா ஒரு டான்ஸ் போட்டு நல்லா எவ்வளோ ஆட முடியுமோ அவ்வளோ தூரம் ஆடிட்டு அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம தீர்த்த கொடுத்து இறக்கி வைக்க வேண்டியதான். அது வரைக்கும் நம்ம ஐயப்பன் கோயிலேருந்து ஆரம்பித்து நம்ம ஊர் வர வரைக்குமே நம்ம எவ்வளோ வேணாலும் ஆடிக்கலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பாருங்க எப்படி என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜாலியாக டான்ஸு, பசங்க பிள்ளைங்க எல்லாருமே ஒரே குத்தாட்டம்னா பயங்கர குத்தாட்டம். ஆடுங்க.
ஒரு வழியாக ஆட்டோலாம் போட்டு நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், இதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. கோயிலுக்குள்ளே வந்து நம்மளுடைய தீர்த்த குடத்தை இறக்கி வச்சிடலாம். காலடி எடுத்து வைக்கும்போது நல்லா பக்தியோடு உள்ளே இறங்கி நம்மளை எடுத்துகிட்டு வந்த தீர்த்த குடத்தை அழகாக கோயிலுக்குள்ளே வச்சிடலாம். ஓகேங்களா? வச்சுட்டு சாமிக்கு தீபாராதனை பூஜை பண்ணுவாங்க. சாமி கும்பிட்டு தீபாராதனையை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? அவ்வளோதான், இந்த தீர்த்தம் விழாக்கு இதோட முடிஞ்சுது. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Ándale. பார்த்திங்களா, பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது. நம்ம போய் தீபாராதனை வாங்கிட்டு திருநீரை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான். இதோட நம்ம நெக்ஸ்ட் இயர் தீர்த்தத்துக்கு தான் பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வாங்க சாமி பார்த்தலாம். சாமிக்கு தீர்த்த குடம் ஒரு நாள் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணாங்க, பால் குடம் எடுத்தவங்களுக்கு. அடுத்தது தீர்த்தம் இது பண்ணிடுவாங்க. அப்புறம் இடையில பூஜை பண்ணும்போது இது பண்ணிக்குவாங்க, அந்த தண்ணியே யூஸ் பண்ணிக்குவாங்க. சரி வாங்க, நம்ம தீபாராதனை எடுத்துக்கலாம் அடுத்து. ஓகேவா? வந்தோடனே சாமி கும்பிட்டுட்டு திருநீரை வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.